அஸ்ஸலாமு அலைக்கும். கவர்மெண்ட் இந்தியன் சிலிண்ட்ரு கொடுத்துட்டு இருந்தீங்க, திடீர்னு ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்படி உள்ளவங்க நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கணும். இத்தனை நாளுக்குள்ள கேஸு சிலிண்டர் காலி ஆகிடும், நீங்கள் உங்கள் கேஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்கணும். கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு டக்குன்னு கேஸ் நம்பர், ஏஜென்ட் நம்பர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா எப்படி யார் அந்த குடும்பம் நடத்துகிறவங்க, இதை நம்பி உள்ளவங்க எப்படி எங்கே போவாங்க, எங்கே வாங்குவாங்க சிலிண்ட்ரு? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் லாக் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் இருக்கிற சிலிண்டரை கொடுத்துட்டாவது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லை மெசேஜ் கொடுத்துருக்கணும். காசு வாங்குறீங்க, சிலிண்டர் அனுப்பி விட்றீங்க, இந்த வேலையெல்லாம் நல்லா பார்க்குறீங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணக்குள்ள மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே, டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏஜென்ட் நம்பர் ஃபோன் அடித்தா வர மாட்டேங்குது, லைன் அடித்தா வர மாட்டேங்குது, வண்டிக்கார பிக்கப் காரங்களுக்கு ஃபோன் அடித்தா வர மாட்டேங்குது. ஏங்க இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டாக்கா மற்றவங்களுக்கு எப்படிங்க கேஸ் கிடைக்கும்? ஒரு தராதரம் இல்லாதவங்க, வீட்டில் உள்ளவங்க, குழந்தைய வச்சுருக்கிறவங்க, இதை நம்பி உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அதாவது கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டா, நம்பரும் லாக் பண்ணி விட்டிங்கனாக்கா எப்படி வந்து மக்கள் தொகை எப்படி இதாகும்? சரி, விலைவாசி ஏறுதுன்னு தெரியுது, அப்போ அதுக்கு முன்னே அறிவிக்கை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கேஸுக்கு க்ளோஸ் ஆகிடுது, ரேட்டு கூட வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இல்லை சொல்கிறவங்க இல்லாதவங்க இருக்கவங்க இருக்காங்க. கரெக்டாக கேஸ் க்ளோஸ் ஆகிறோம், சரி கேஸ் இருக்குங்க, வரும், நாளைக்கு இன்றைக்கி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது கேஸு கம்முன்னு இருந்துட்டாங்க. நீங்கள் பாட்டு டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்பரை லாக் பண்ணிடுறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களா, மெசேஜும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆபீஸியா இது? என்ன ஆபீஸ் நடத்துறீங்க நீங்கள்? சொல்கிறதுலாம் இல்லையா? இப்போ ஓம் முன்னாடி பிள்ளைங்க கேஸ் வாங்கி எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்களாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற ஆளுவ கூட ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 சிலிண்டர் வச்சுருக்கீங்க. அதை நம்பி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர், மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் உள்ளவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு என்னென்னு உங்களுக்குள்ளதை மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் கம்முன்னு நம்பர் லாக் பண்ணிட்டீங்களே. உங்களுக்குள்ள தெரியாமல் இருக்குமா? அது தெரிஞ்சிருக்கோம்ல. உங்களுக்குள்ளே சேஃப்டி பண்ணியிருப்பீங்களே. நீங்கள் சேஃப்டி பண்ணாமல் இருந்திருப்பீங்க. மக்கள் உங்களை நம்பி தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹோட்டல் கடைக்காரெலாம் விட்டுறியா? வீட்டில் உள்ளவங்க குழந்தைக்கு பால் காய்ச்சிடுவேன், குழந்தைக்கு உள்ளவங்க அன்னாடி ஒரு வேலைக்கு போனால் தான் அந்த இது சரியாக வரும். அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டக்குன்னு வர்றதுக்கு கொள்றதுக்கு அந்த சிலிண்டரை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நாம் எடுக்கவே மாட்டேங்கிறீங்களா? அது சரி, ரீஃபண்ட் ஏதோ சொல்லலாம்ல. இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த மாதிரி இருக்கே, ஒரு மாதம் ஆகும், இல்லை 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், ரீஃபண்ட் ஏதோ சொல்லலாம்ல. உங்கள் இஷ்டத்துக்கு நம்பரை க்ளோஸ் பண்ணிடுறீங்களே. அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு குடும்பம் உங்களை நம்பி தானே இருக்குது. உங்களை நம்பி தானே உங்கள் குடும்பமும் இருக்குது. உங்கள் குடும்பமும் நம்பி தானே இருக்குது. அடுத்த குடும்பம் நம்பி இருக்குல்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒன்று நம்பர் எடுத்து பதில் சொல்லுங்கள். சிதம்பரம் மாவட்டத்தில் எந்த பயலும் எடுக்கிறது இல்லை, லாக் பண்ணி வச்சுருக்கீங்க நம்பரை.